என்னாச்சு? எதுனா பிரச்சனையா? ஆமாம் மேடம், இந்த டீச்சரோட பணம் 25,000 காணாம போச்சு. எப்போ? இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒயிட் கலர் கவரில் சுருட்டி பேக்கில் வச்சேன். ஆனால் இப்போ காணலை. நல்லா செக் பண்ணிட்டீங்களா? அவங்க பேக் வச்சிருந்த ரூமில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம். அவ்வளோ பணத்தை ஏன் ஸ்கூல் கொண்டு வந்தீங்க? அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது, அதனால பேங்க்கு போயிட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அப்படி யாரையும் சொல்ல முடியல மேடம். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப நல்ல பசங்களாச்சே. இல்லைன்னா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது 2 பேர் காம்பவுண்ட் செவர் எகிரி குச்சி போனாங்க. அப்போவே டவுட் வந்துச்சு, ஏதோ விளையாடுறாங்கன்னு விட்டுட்டேன். ஓகே, நீங்கள் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் கொடுங்க, நான் வேணா போய் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வீட்டில் செக் பண்ணிவிட்டு பணம் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். இல்லை மேடம், காலைல என் கூட தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சவொடனே ஆளை காணும். சரி போ. போலீஸ் அக்கா அவங்க எங்களா இருப்பாங்க எனக்கு தெரியுமே. எங்கடா இருப்பாங்க? நான் காட்டுறேன். எனக்கு 2 டும்பாங்கோலியோ ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சரி வாங்கி தரேன், வா. அக்கா அதோ ஜூஸ் கடை. இன்னும் காட்டவே இல்லை, அதுக்குள்ள ஜூஸா? அதோ அவர் தான் அண்ணோட மாமா. ஹலோ சார், பிரசாந்த் மார்ட்டின் 2 பேரையும் பார்த்தீங்களா? என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க கூட படிக்கிற ஒரு பையனை காணும், அதான் உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்க. தேட்டருக்கு தான் தினமும் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளை காணோம். நானும் இப்போ தான் லாக் பண்ணிட்டு வந்தேன். ஓகே சார், வந்தோன்னா அனுப்பி வைங்க. வந்தால் நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். தேட்டருக்கு தான் தினமும் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளை காணோம். நானும் இப்போ தான் லாக் பண்ணிட்டு வந்தேன். திருட்டு பசங்களா, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? வாங்கடா இங்க. இந்தாங்க மேடம், பசங்க தான் ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ச்சே, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? விடுங்க விடுங்க, நானே பின்னி எடுத்துட்டேன், விடுங்க. ஓகே சார், நீங்க மட்டும் இருங்க, மத்தவங்கலாம் போ சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் கிளம்புங்க. விட்டுருங்களா? போடா போங்கடா, நடங்கடா ஸ்டேஷனுக்கு. சொல்றேன், வெளிய போங்கடா. போ. என்னடா மேடம், என்னடா விடுங்க. உங்க கால்ல வேணாலும் வேற மேடம். இல்ல. சரி, பணத்தை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. பணமா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க பணம்லாம் எதுவும் எடுக்கல மேடம். டைனா விளையாடுறீங்களா? இப்பதான் தெரியாம எடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பேச மாட்டீங்க. தெரிஞ்சது உண்மைதான், ஆனா பணம்லாம் எதுவும் எடுக்கல மேடம். அப்ப வேற என்னத்தடா திருடுனீங்க? சொல்லுங்கடானா. இதுதான் மேடம் திருநது. ஆன்சர் பேப்பரா? என்னடா 9th and 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ரெண்டுமே வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், எங்க ஆளுங்களோட பேப்பர் மேடம். ஆளுங்களோட பேப்பரா? ஆமா மேடம். அவனை கேட்ட நீ ஆமா சொல்ற? சரியா எழுதலன்னு சொல்லி எழுதாங்க, மனசு கேட்கல, அதான் எடுத்துட்டோம். உண்மையாவே நீங்க 2 பேரும் திருடலையா? சத்தியமா இல்ல மேடம். ஓகே, நீங்க திருடும் போது அங்க யாரனா இருந்தாங்களா? யாரும் இல்ல மேடம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஆயா தான் பெருக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் தான் நாங்க உள்ள போய் எடுத்தோம். சரி வாங்கடா. நான் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்ட கஷ்டப்பட்டேன். அதான் பணத்தை பார்த்தோன்னே எடுத்துட்டேன். ஆயா, நீங்க இப்படி பண்ணது உங்களுக்கு தப்பா தோணலையா? என்னை மன்னிச்சிடுங்க மேடம். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தான். இனிமே உங்கள் HM தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், நான் வரேன். ஓகே மேடம், தேங்க்யூ. சரி, உன் ஆள் பேர் என்னடா? கவிதா மேடம். எங்கடா இருக்கா? அவன் வீட்டில் இருக்கா. அவன் வீட்லையா? அப்போ உன் ஆள் எங்கடா? இவன் வீட்ல இருக்கா மேடம்.
என்னடா சொல்றீங்க? அவன் தங்கச்சியை நான் லவ் பண்றேன், என் தங்கச்சி அவன் லவ் பண்றான் மேடம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்டா. சரி எப்படியோ போங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் அங்க வச்சுட்டு இனிமேலாவது அது மாதிரி வேலை பண்ணாதீங்க.